மீன ராசி உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி 3ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய 3 நட்சத்திரங்களுமே வெவ்வேறான குணங்கள் கொண்டிருக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த ராசியில் பிறந்தவங்களுடைய இயல்பான குணங்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பல விஷயங்களை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடிக்கடி சிறுபிள்ளைத்தனமாக ஏதேனும் செஞ்சுவிட்டு சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடியவங்க தான் இந்த மீன ராசியில் பிறந்தவங்க. குருவின் ராசியில் தனுசு ராசியில் பிறந்தவங்க பட்பட்டென்றும், குருவின் மீன ராசியில் பிறந்தவங்க இதமாகவும் இங்கிதமானவும் சூழ்நிலையை அறிந்து பேசக்கூடியவங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்க திட்டம் எதுவும் இல்லாமல் திடீர் முடிவு எடுப்பாங்க என்றால், மீன ராசியில் பிறந்த நீங்கள் திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க. தனக்காரனான குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால் பணத்தை விட மனம்தான் பெரியது என எண்ணக்கூடியவங்க. யாராவது உங்களை அவமானப்படுத்தினால் வாழ்க்கை முழுவதுமே அவர்களை ஒதுக்கி வைத்து விடுவாங்க. உங்களின் இமேஜ் எங்கேயும் எப்பொழுதும் பாதிக்கப்படாது என்பதில் நீங்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்வீங்க. வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக செவ்வாயே உங்களின் 9வது அதிபதியாக வராரு. 9வது இடத்தை பாக்கியஸ்தானம் என்பாங்க. எனவே உங்களுடைய வாக்கினால், அதாவது பேசியே நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடியவங்களாக தான் நீங்கள் இருப்பீங்க. இப்படிப்பட்ட மீனராசியில் பிறந்தவங்க இவங்களுடைய அடுத்து வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் நல்ல அற்புதமான பல மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. பொதுவாக மீனராசியில் பிறந்தவங்க முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. மீன ராசியில் பிறந்தவங்க பரபரப்பாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம். தேவையான பணம் இருப்பதால் சிரமம் எதுவும் இருக்காது. அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே உடனுக்குடன் சரியாகிவிடும். வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அரசாங்க காரியங்கள் இழுபறியாகவும், தந்தையுடைய உடல்நலத்தில் நீங்கள் ஆரோக்கியம் மேம்படக்கூடியதாக, அவருடைய தேவைகளை நிறைவேற்றி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் வேலை செய்பவர்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான ஒரு சூழ்நிலை காணப்படலாம். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான சாத்தியம் உண்டு. வியாபாரத்தில் முக்கியமான முடிவுகள் எதையும் இப்போது எடுக்க வேண்டாம். அவசியம் முடிவு எடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டால் தகுந்தவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் செய்ய வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் தரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு அலுவலக சூழ்நிலைகள் மகிழ்ச்சி தருவதாக இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக மீனராசியை பொறுத்தவரை அற்புதமான கிரக மாற்றத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் சங்கர நாராயண வழிபாடு செய்வது மேன்மை உண்டாகும். வேலையில் நிதானம் தேவை. யோசிக்காமலும் திட்டமிடுமாறும் எந்த ஒரு வேலையிலுமே நீங்கள் ஈடுபட வேண்டாம். பிள்ளைகளுடைய நலனில் நீங்கள் அக்கறை செலுத்துவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. செவ்வாயன்று திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்லது. வியாபாரம் பொறுத்தவரை தொழில் முன்னேற்றம் அடையக்கூடியதாகும். உடல்நிலை மனநிலையும் சீராக இருக்கக்கூடியதாகும். தம்பதிக்குள் ஒற்றுமை உண்டாகலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். செவ்வாய் புதன் அன்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. பொதுவாக மீன ராசியில் பிறந்தவர்கள் சந்திரனுடைய அனுகூலத்தில் சஞ்சாரம் இருப்பதால் பொருளாதார நிலை உயர்த்தக்கூடியதாகவும் பணவரவு திருப்தி தருவது என்றாலுமே புதிய தொழில் விரிவாக்க செலவு, சுப செலவுகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிகமாக கூடும். சரியான நிதி திட்டமிடல் எதிர்காலத்தில் நல்ல ஒரு பாதுகாப்பை உருவாக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நல்லபடியாக அரங்கேறும். உற்றார் உறவினர்களுடைய பாராட்டுதல்களை நீங்கள் தெரிவிப்பாங்க. பொது வாழ்க்கையில் உங்களுடைய தனித்துவமான திறமைகளும் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஆன்மீக நிகழ்வுகளில் பங்கேற்பது மன நிறைவு அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. தொழில் வியாபாரத்தில் நன்மைகள் உண்டாகக்கூடியதாகும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய பாராட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதிய நிர்வாக பணிகளை செய்வதில் சிக்கல் எழும். பொறுமையுடன் செயல்படுத்துவது உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும்.
மன அழுத்தம் உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்பட்டு சிகிச்சையால் விலகும். இந்த காலகட்டத்தில் கோவில்கள் அல்லது பொது இடங்களில் ஆலமர கன்றுகளை நட்டு பராமரிப்பது நல்ல ஒரு பரிகாரம். குலதெய்வத்தை நீங்கள் மனதார வழிபடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக மீன ராசியை பொறுத்தவரை அற்புதமான கிரக மாற்றத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். மீன ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை தொழில் விரிவாக்கம் நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு. பொதுவாக மீனராசியில் புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் சனி, தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் புதன், பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன், குரு, ருணர் ரேகஸ்தானத்தில் சுக்கிரன், கேது, அயன சைன போகஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு என கிரக நிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் சாமர்த்தியம் அதிகரிக்கக்கூடியதாகும். எதையுமே சாதிக்கக்கூடிய உங்களுடைய திறமையும் சாமர்த்தியமும் அதிகமாகும். பண வரவு எதிர்பார்த்தபடி உங்களுக்கு இருக்கு. எதிர்ப்புகள் விலகும். புதிய நண்பர்கள் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகலாம். உங்களுக்கு மரியாதை கூடும். மனதில் துணிச்சல் அதிகரிக்கக்கூடியதாகும். தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயலாற்றுவீங்க. தொழில் விரிவாக்கம், வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடியதாக தேவையான பண உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கடன் தொல்லை குறையக்கூடியதாகவும் தொழில் போட்டிகளை நீக்கக்கூடியதாகவும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கலாம். கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டி இருக்கும். உங்களுடைய குடும்பத்தில் இதமான ஒரு சூழ்நிலைகள் நிலவலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. உறவினர்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகலாம். பெண்களுக்கு மனோதைரியம் கூடக்கூடியதாகும். நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றி காண்பீங்க. மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம், போட்டிகள் குறையக்கூடியதாகவும் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கக்கூடியதாகவும் மனதில் உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தன லாபம் கிடைக்கும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படலாம். கோபத்தால் சில்லறை சண்டைகள் ஏற்படலாம். பணவரத்து கூடும். காரிய அனுகூலங்கள் உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் விரிவாக்கத்தில் உங்களுக்கு இருந்த மந்த நிலை மாறலாம். வியாபாரம் விற்பனை அதிகரிக்கக்கூடியதாகும். வார இறுதியில் பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் காணப்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களை புத்தி சாதுரியத்தால் வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டு பெறுவாங்க. பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் உங்களுக்கு, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் நிம்மதி காணப்படலாம். விருந்து நிகழ்ச்சிகளில் குடும்பத்தாருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு நீங்களாம். குழந்தைகளுடைய செயல்களால் உங்களுக்கு பெருமை அடையக்கூடிய வகையில் உதவி கேட்டு உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் செய்யலாம். சித்தர்களை வணங்கி வர எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக இந்த ஆடி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. ஆடி மாதத்தில் உங்களுக்கு கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ராசிநாதன் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் உங்களுக்கு அத்தோடு ஜென்மசனியின் ஆதிக்கமும் நடைபெறுவதால் குடும்பத்தில் உங்களுக்கு சுமை கூடும். விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய வகையில் கூட்டு முயற்சிகளில் இருந்து விலகி தனித்து இயங்க முயற்சிப்பீங்க. வாழ்க்கையில் தேவையான உங்களுக்கு கடைசி நேரத்தில் பூர்த்தியாகக்கூடிய வகையில் உங்களுடைய வளர்ச்சியில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உடன்பிறப்புகளின் மூலம் உங்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரலாம். பிற்பகுதியில் உங்களுக்கு சுக்கிரன் நீச்சம் பெற்றிருப்பதால் எதிர்ப்புகள் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. அற்புதமான கிரக மாற்றங்கள் உங்களுக்கு அமைந்திருப்பதால் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான யோகமான பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. பொதுவாக மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. யோகத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. தொழில் வியாபாரத்தில் தனிப்பட்ட திறமைகளுடைய செல்வாக்கு கூடலாம். கூட்டு தொழில் அற்புதமான மாற்றங்கள் ஏற்படலாம். வேலை ரீதியாக இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.